Hello, hello, welcome to Kalki channel. நம்ம இன்றைக்கி ஸ்வீட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மைதா மாவு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கோங்க. இப்போது இதில் வந்து 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் இருக்குது. லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இதுக்குள்ளே வந்து நம்ம மைதாவை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறணும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்வீட் ரோல் பேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா லேசாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா மெல்லிசாக வந்திருக்கு. அதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதி உள்ள மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி ஸ்கொயராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்வீட் ரோலுக்கான பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு நம்ம வந்து வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இந்த வெள்ளை பாகுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா, இது வந்து கடலைப்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பை வந்து நல்லா வந்து வேக வச்சு தண்ணியை நல்லா வடித்து ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பருப்புன்னு அந்த கடலைப்பருப்பு மாவை வந்து நம்ம இப்போ அந்த வெள்ளை பாகுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. பேஸ் இருக்குது. இந்த ஸ்டஃபிங் எடுத்து நம்ம இந்த மாதிரி பேஸ் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸில் தண்ணி லைட்டாக தொட்டுக்கோங்க. நல்லா ஒட்டிக்கிறதுக்கு தண்ணி தொட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா எட்ஜஸ் நல்லா ஒட்டிக்கும். இந்த கார்னரையும் வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற பேஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரோல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த ரோலை வந்து உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு.
நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம ஸ்வீட் ரோல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.